தொழிற்சேனை நினைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகர்பத்தி உற்பத்தி செஞ்சு அந்த தொழிலில் எவ்வளவு வருமானம் ஈட்டலாமன்றதை பற்றி ஒரு முழு தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த அகர்பத்தி உற்பத்தி செய்யறதுக்கு என்ன மிஷினரி தேவை, இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறது, ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸ் எவ்வளவு, இதுக்கு இடவசதி எவ்வளவு தேவைப்படுது, என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம், அது இல்லாமல் வீட்டிலேருந்து இந்த தொழில் எடுத்து செய்யலாம். அப்படி எடுத்து செய்யணும்னா ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டால் வீட்டில் இருந்தால் நம்ம இந்த தொழிலை செய்யறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மிஷினரி போட்டு நீங்கள் பெரிய அளவில் செய்யலாம்ன்றனால ஒரு மிஷினாக 2 மிஷினு நம்ம 3 மிஷினை போட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு மிஷின் குறைஞ்சபட்சம் நீங்கள் வீட்டில் எடுத்து செய்யணுங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த தொழிலை நல்ல பெரிய அளவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழில் இது. அது இல்லாமல் பைபேக் எடுத்துக்கக்கூடிய ஒரு சில கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என் பக்கத்தில் இருக்க அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இனி இந்த தொழிலை பற்றின ஒரு முழு தகவலை பார்க்கலாம். அகர்பத்தி உற்பத்தி, அதாவது இந்த அகர்பத்தி உற்பத்தியில் எந்த அளவுக்கு லாபத்தை நாம் சம்பாதிக்க முடியும்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஊதுவத்தி யூஸ் பண்ணாத ஒரு வீடும் கிடையாது, எந்த கோவிலமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த ஊதுவத்தி அதாவது அகர்பத்தின்றது நல்ல மூமெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. இதில் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் என்ற ஒரு பாகுபாடெலாம் கிடையாது. அனைத்து சமூகத்தினரும் சரி இந்த ஒரு அகர்பத்தியை நல்லா பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு டிமாண்டை பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்டுன்றது ரொம்ப வேகமாக இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆகுது. சைனா, ஜப்பான், மலேசியா இப்படி பல நாடுகள் இங்கேருந்து அகர்பத்தி எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் ஒரு 4-5 எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிடித்தாலே போதும். இதனால் நீங்கள் டைரெக்டாக இந்த அகர்பத்தியை உற்பத்தி செஞ்சு பையரை பிடிச்சி அவங்களுக்கே நீங்கள் சப்ளை பண்ணலாம். அப்படி உங்களால் இது சப்ளை பண்ண முடியல, அதாவது நாங்கள் உற்பத்தி மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கும் பைபேக்கை எடுத்துக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிங்க இருக்குது. அந்த கம்பெனிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தொழிலுக்கு எப்படி நீங்கள் எடுத்து செய்வீங்கன்னா, இப்போ வீட்லேயே இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். ஒரு 1000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும். இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் முதலீடு போட்டு வீட்டில் நீங்கள் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். எப்படி எடுத்து செய்யலாம்ன்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோன்றது, அதாவது அந்த ஸ்டிக்கு பாம்பு ஸ்டிக்குன்ட்டு இருக்க, அதாவது மூங்கில் குச்சி, அப்புறம் இந்த மிக்சிங் பவுடர் ஃபுல்லாக, அதாவது கறித்தூள், பர்ஃப்யூம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி மொத்த சேல்ஸ்க்கே கடைகளில் ஹோல்சேலில் நீங்கள் சென்னையில் இருக்கிற ஆளாக இருந்தால் தேவராஜ முதலி தெருவில் இதுக்கு ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. அப்படி இல்லைன்றீங்களா, உங்கள் மாவட்டம் எங்கேயோ அங்கே ஹோல்சேல் கடைங்க எங்கே இருக்குதுன்றதை பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் வாங்கி இதை உற்பத்தி செஞ்சு நீங்கள் கடைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 40%லேருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக லாபம் இருக்குது. இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, வெத்தர்பாக் கடைங்க, உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி வேணாம், பைபேக் நீங்கள் எடுத்து செய்யணும்னு அந்த கம்பெனியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதை பாருங்கள். அந்த பைபேக் கம்பெனி எதுன்னு, கம்பெனிங்க நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பூஜாதீப்ன்ட்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இது. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள், இந்த கம்பெனி தான் அது. இது பூஜாதீப்ன்ற ஒரு கம்பெனி இது. இந்த கம்பெனிலேருந்து தான் பைபேக் நீங்கள் எடுத்து தாராளமாக செய்யலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி தெரிஞ்சிருந்தா அந்த கம்பெனிக்கும் நீங்கள் பைபேக் கொடுத்துட்டு அங்கேருந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உங்களுடைய லாபத்தை வாங்கிக்கலாம். அது இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு இதை பாருங்கள். நான் ஹோம் பேஜில் காமிக்கிறேன். இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதே ஹோம் பேஜ். இது ஹோம் பேஜில் இப்போ இருக்கும். எத்தனை வருஷமாக இந்த கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்றதை பற்றி ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இவங்கள பற்றி, இவங்க என்ன ஏதுன்றதை பற்றி முழுமையாக இதில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இது மிஷினுடைய காஸ்ட். இது வியட்நாம் இது இம்போர்ட்டட் பண்ணியிருக்காங்க இந்த மிஷினை.
1 HP மோட்டர் தான் இது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து இந்த தொழிலை வந்து எடுத்து செய்யலாம். அதாவது ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும் இந்த தொழிலை நீங்கள் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இதனுடைய ஸ்பீட் எவ்வளோன்றது பார்த்தோம்னா 250லேருந்து 280 ஸ்டிக் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இதெல்லாம் அந்த மிஷினு தான். இது எல்லாம் ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு சைஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அட்ரஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் இது. இந்த மிஷின் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 1.5 HP இருக்குது. 15 kg கெப்பாசிட்டி தான். ஒரு டைமுக்கு வந்து 15 kg வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மிஷினு. சிங்கிள் பேஸ் தான் இந்த மிஷினும். வீட்டிலேருந்தே எடுத்து செய்யலாம் தாராளமாக. ஃபில்டர் மிஷின் இது. இதெல்லாம் வந்து அவசியமாக நீங்கள் வாங்கி தான் தீரணுன்றது கிடையாது. இது வந்து ட்ரையர் மிஷின் இது. இது வந்து இப்போ நீங்கள் வெயிலில் நீங்கள் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா, மேலே மாடி இருந்ததுன்னா, இல்லை வெளியில் வந்து காய போடுறதுக்கு இடம் இருந்ததுன்னா, நீங்கள் அழகாக நீங்கள் செஞ்சுட்டு அது வெளியில் காய போட்டு அதை வந்து பர்ஃப்யூம் போட்டு நீங்கள் இப்போ பேக் பண்ணி அழகாக சேல்ஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை இந்த 10க்கு 10 மிஷின் அந்த வீட்டுக்குள்ளேயே முடிக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரையர் ஒரு வாங்கிட்டீங்கன்னா இந்த ட்ரையரில் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ட்ரையர் பண்ணி குயிக்காக சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பேக்கிங் மிஷின். இது அகர்பத்தி பேக்கிங் மிஷினு. இதனுடைய காஸ்ட்டு எல்லாம் என்ன ஏதுன்றது இந்த அட்ரஸில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லிவிடுவாங்க. இது வந்து பவுச் பேக்கிங் மிஷின். இது பவுச்சு சீலிங் பண்ணுறது. இது இந்த மிஷினை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இது வந்து அகர்பத்தி மேக்கிங் மிஷின். அது பார்த்துட்டோம் நம்ம. இந்த பிஸ்னஸ் வந்து அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ் வந்து எப்படி செய்யணுன்றதை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸை பற்றி, இந்த பிஸ்னஸ்க்கு அகர்பத்தி பிஸ்னஸை செய்யறதுக்கு எப்படின்றதை பற்றி. இப்போ நீங்கள் மிஷினை போட்டு செய்கிறது இருந்தால், நீங்கள் கையிலேயே ஒர்க் பண்ணுறது இருந்தால் இந்த மிஷின் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அழகாக வீட்டில் இருந்தே வந்து வெறும் ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கி அந்த பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரட்டி நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது மிஷினா வந்து குறைஞ்சது வந்து 1.25 லட்சம் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து தேவைன்ட்டு போட்டுருக்குறாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 லட்சத்துக்குள்ளே. அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போகலான்ட்டு இதில் சொல்லியிருக்கிறது. இது ஒர்க் ஸ்பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணும் உங்களுக்கு இட வசதி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பையர்ஸ் மேன் பவர் வந்து ஒரு லேடிஸ் வந்து ஒரு மிஷினுக்கு ஒரு லேடிஸை வந்து நீங்கள் போட்டு வேலை செய்யலாம். குறைஞ்சி தான் உங்களுக்கு ஒரு 250-300 ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்குன்றது இது கிடையாது. ஒரு மிஷினுடைய ரேட்டு வந்து 85,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு மிஷினுடைய காஸ்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு மிஷினுடைய காஸ்ட்டை பொறுத்து தான் இது. இதுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங் வந்து இவங்களே கொடுத்துட்றாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க அகர்பத்தி மேக்கிங். இது வந்து பைபேக், அவங்க பைபேக் எடுக்கிற இது அக்ரிமெண்ட்டை அவங்ககிட்ட போட்டுக்கணுன்றாங்க. அதாவது 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் வந்து பைபேக் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி அக்ரிமெண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து 50% வந்து இதில் வருது. அதே போல் நெட் ப்ராஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லேபரு அது மற்ற எக்ஸ்பென்சஸ்ஸு, கரண்ட்டு, மிஷினரியுடைய மெயின்டெனன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டிங்கு இதெல்லாம் கழிச்சிட்டு போக 25% வந்து இவங்க பைபேக் எடுத்துக்கிறப்போ லாபம் வருதுன்றதை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் முழுமையாக அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இப்போ போட்டு இருக்கு பாருங்கள். இது இந்த அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ் வித் பையர் செட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அது எப்படி வருதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். பைபேக் பிஸ்னஸ் ஆஃபர். இது இந்த வெப்சைட்டு போய்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள் எல்லாத்தையும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க அகர்பத்தி மேக்கிங் ட்ரைனிங். இது என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். இதெல்லாம் அவங்க கொடுக்குற ட்ரைனிங் தான் இது. இப்போ இவங்ககிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டர்பிரைனருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ட்டு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு உங்களுக்கு போய்டும். இதை பாருங்கள். இங்கே வந்து உங்கள் நேமு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இமெயிலு, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட் நேமு, இதெல்லாம் ஃபுல்லாக இவங்க என்னென்ன இங்கே கேட்டிருக்காங்களோ ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு மெசேஜில் வந்து நீங்கள் என்ன இது பண்ண போகிறீங்கன்றதை பற்றி ஒரு டைப் பண்ணி இவங்களுக்கு இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. இதனுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இவங்க
அகர்பத்தி உடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது. அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸ் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கான். இந்தியன் அகர்பத்தி மேக்கிங் மிஷின் இது. அகர்பத்தி மேக்கிங் ப்ராஜெக்டு வியட்நாம் மிஷினுடைய டைப் அது கொடுத்துருக்காங்க. 3 டைப்பாக கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு. அதாவது ஒரு மிஷின் இது வந்து ஒரு மிஷினு. இந்த ஒரு மிஷினில் வந்து எவ்வளோ லாபம் எடுக்கலாங்கிறத பற்றி காட்டியிருக்காங்க. அதே வந்து 2 மிஷின் போட்டால் எவ்வளோ லாபம், 3 மிஷின் போட்டால் எவ்வளோ லாபம்ன்றது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு மிஷினுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்றதை பற்றி இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிஷினுக்கு எவ்வளோ வருதுன்ட்டு. அதாவது ஒரு மிஷின் மெயின் மிஷின் வந்து இந்த இடத்துல பாருங்கள். ப்ரொடக்ஷன் அரௌண்டு 80 kg ஃபார் ஷிஃப்ட்டு. 2 ஷிஃப்ட்டு போட்டாங்கன்னா, அதாவது 26 டேக்கு வந்து 1 மந்த்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். அதாவது ஃபீமேல் லேபர் வந்து 4 பேர். இவங்களுக்கு 4 பேருக்கு எவ்வளோ சேலரி என்ன ஏதுன்றதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரா மெட்டீரியல் அதே வந்து ரவுண்டு குச்சி 1, ஜிக்கெட்டு பவுட்ரு 1, அப்புறம் ஷார்ட் டஸ்ட்டு அதாவது மரத்தூள், கறித்தூள், எல்லோ பவுட்ரு, இதெல்லாம் சேர்த்து ரா மெட்டீரியலு இதெல்லாம் இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆகுதுன்னா ஃபார் கிலோவுக்கு வந்து 47 ரூபா இது வந்து ஆகுது டோட்டலாக. இதே வந்து இப்போ ரா மெட்டீரியல் மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி 5% ஜிஎஸ்டி இருக்குது. இந்த ஜிஎஸ்டியில் சேர்த்து 2,05,296 ரூபா வந்து இது வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இதில் ஆகுது. இதில் லேபர் பார்த்திங்கன்னா 250 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு போட்டால் 2 பேர் 2 ஷிஃப்ட்டு. அப்போ வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 26,000 ரூபா இவங்களுக்கு வந்து பே பண்ண வேண்டியது வருது. டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட்னு பார்த்தோம்னா 8,237 ரூபா இருக்குது. பில்டிங் உடைய ரெண்ட்டு அது வந்து ஒரு 2,000 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,077 ரூபா போட்டிருக்காங்க. அது மிஷின் மெயின்டெனன்ஸு அது ஒரு 3,901 ரூபா போட்டிருக்காங்க. கமிஷனு அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்தோம்னா 8,154 ரூபா போட்டிருக்காங்க அதுக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி அது எல்லாம் சேர்த்து 4,077 ரூபா போட்டிருக்காங்க அதுக்கு. வெறும் ஜிஎஸ்டி சேல்ஸுக்கு மட்டும் 4,901 ரூபா போட்டிருக்காது. அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸு மற்றது டீ செலவு அது இதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு 1,000 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ வந்து 2,67,643 ரூபா வந்து மொத்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. இப்போ சேல்ஸ் இப்போ வந்து எவ்வளோன்னா 3,08,221 ரூபா வந்து சேல்ஸ் மட்டும் டோட்டலாக 1 மந்த்துக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இதில் நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கிட்ட பார்த்தோம்னா இதில் மைனஸ் பண்ணோம்னா 40,578 ரூபா வந்து இதில் மொத்த லாபம் வந்து இந்த ஒரு மிஷினுக்கு வருது. இது வந்து 2 மிஷினாக நீங்கள் போட்டிங்கன்னா டபுள் ஆகும். இதே வந்து 3 மிஷினு அந்த மாதிரி வந்து எத்தனை மிஷின் போடுறீங்களோ இது வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது இந்த பிஸ்னஸை மற்ற இந்த பிஸ்னஸை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லைனா நம்முடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லைனா கீழே வந்து உங்களுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் டைரெக்டாக நீங்களும் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதனுடைய முழு விவரத்தை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்த ஒரு தொழிலை பற்றி நாம் பார்க்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.